Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபார்முலா பாத்தீங்கன்னா Rன்ற ஃபங்க்ஷன். அந்த R ஃபார்முலா எப்படி நமக்கு பயன்படும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ரமேஷ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தமிழ் சப்ஜெக்ட், மார்க்ஸ் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. சோ இப்போ நம்ம R ஃபார்முலா எப்படி பயன்படுத்துறதுன்றத பார்க்கலாம். R bracket open. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். greater than = 75. again அதே செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். less than = 75 bracket close. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். 75 கீழ இருந்தாலும் எனக்கு சொல்லு, 75க்கு மேல இருந்தாலும் எனக்கு சொல்லு. சோ it's true or falseன்ற மாதிரி நமக்கு வரும். சோ நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிருக்கேன். 75க்கு மேல இருந்தாலும் கீழ இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு தான் வரும். ஏன்னா நம்ம கொடுத்திருக்கிற கண்டிஷன்ஸ் அப்படிதான் கொடுத்திருக்கோம். சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 71st ரெண்டாவதா கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது எனக்கு மோர் தென் 75 இருந்தா மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்திருக்கேன். சோ இப்போ பாருங்க, எனக்கு லெஸ் தென் 75 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுவே எனக்கு 75 கீழே இருந்தா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாத்துறோம் அப்படின்னா கிரேட்டர் தென் பதிலா நான் லெஸ் தென் கொடுத்து நம்ம அந்த கண்டிஷன்ஸை அப்ளை பண்றோம். இப்போ பாருங்க, greater than 75 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 75 வரும். இது ஃபால்ஸ்னு வரும். அதுவே 75 இருந்தாலும் ட்ரூ வரும். ஏன்னா நம்ம = யூஸ் பண்ணிருக்கோம். சோ இப்போ இதுவே நான் = யூஸ் பண்ணாம ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கும் நமக்கு ஏன்னா 76ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அது எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் வரும். = பயன்படுத்தணும் அப்படின்னா 75யோட சேர்த்து நமக்கு அது கால்குலேஷன்ல வரும் ட்ரூன்னு. அதுவே நம்ம = ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 76ல இருந்து தான் நமக்கு less than காமிக்கும். அதாவது 75க்கு கீழே இருந்துச்சுன்னா ட்ரூ, 75க்கு மேல இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். அதாவது 75யும் ஃபால்ஸ்ல தான் இது கன்சிடர் பண்ணும். சோ இதுதான் R ஃபங்க்ஷனுடைய மெத்தட். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகையில நம்மளால பயன்படுத்த முடியும். நிறைய கம்பைன்டு ஃபார்முலா இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you all.